திருச்சி கிழக்கு தொகுதி அதிமுக வேட்பாளராக வெல்லமண்டி நடராஜனை அக்கட்சி தலைமை இன்று அறிவித்தது. அவர் திருச்சி மலைக்கோட்டை கோவிலில் வழிபாடு செய்ய வந்தார். அப்போது கோவில் முன் திரண்ட அதிமுக மகளிர் அணியினர் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தமிழரசை மாற்றியதை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சொத்து அபகரிப்பு தொடர்பாக 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் வெற்றி பெற்றதை அடுத்து தனக்கு சொந்தமான வீட்டை மீட்டுத் தரக்கோரி பழம்பெரும் நடிகை ஜெயசித்ரா சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஜெயந்தி ஜட்ஜ் அவர்கள் அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டரை வச்சு திருப்பி அருந்ததிங்கிற ஜட்ஜ் அவங்க பிரேக் ஓபன் த ப்ராப்பர்ட்டி அண்ட் வாரண்ட் வித் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஆர்டர் எனக்கு கொடுத்திருக்காங்க. அதை நிமித்தமா நான் கமிஷன் சாரை பார்க்க வந்திருந்தேன். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பகல் வேளைகளில் வெளியில் செல்ல மக்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். தர்மபுரியில் அதிகபட்சமாக 40.1 டிகிரியும், திருத்தணியில் 40 டிகிரி அளவிற்கு வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் 37 டிகிரியும், நுங்கம்பாக்கத்தில் 35.1 டிகிரியும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அனல் காற்று அதிகமாக வீசுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு வெப்பம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். விடுமுறை நாட்களை பலனுள்ளதாக கழிப்பதற்கும் வெயிலை சமாளிப்பதற்கும் நீச்சல் குளங்களுக்கு சிறுவர் சிறுமியர் படையெடுத்து வருகின்றனர். சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்க எங்க ஸ்கூல்ல, அதனால ஜாலியா விளையாட வந்திருக்கோம். இங்க தண்ணி எல்லாம் நல்லா ஜில்லுன்னு இருக்கு. வெயிலுக்கு தாக்கம் ஒன்றும் தெரியல. எல்லா வருஷத்தோட இந்த வருஷத்துல வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியில எல்லாம் எங்கேயுமே போக முடியல, கொஞ்ச நேரம் கூட வெளியில நிக்க முடியல. ஆனா நம்ம மணப்பாறையில பாத்தீங்கன்னா சந்தோஷமா நல்லா ஜில்லுன்னு ஒரே இடத்துல இருக்குன்னா நம்ம மனைவி குற்றாலத்துல இருக்கு. நாங்க பசங்க எல்லாருமே இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. 108 ஆம்புலன்ஸ் சேவை மையத்திற்கு தொலைபேசி மூலம் மர்ம நபர்கள் தெரிவித்த தகவலின் பேரில் மாவட்ட வெடிகுண்டு நிபுணர்கள் குழு மற்றும் போலீசார் பல்கலைக்கழகத்தில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அணியாப்பூரில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் முதியோருக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன.